வாங்கி கொடுக்க முடியல, ஆட்டக்காரிக்கு 500 ரூபாயா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு காமெடியில, அந்த மாதிரிதான் கட்டின பொண்டாட்டிய வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு உனக்கு என்ன மகளிர் தின கொண்டாட்டம் வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா மறுபடியும் ஒரு பகிர் கிளப்பியிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு விஜய் விருப்பம் ஒண்ணு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த அம்மா இன்னும் எத்தனை மனு கொடுக்க போறாங்க அப்படிங்கறது தெரியல. ஏற்கனவே விஜய் ஒரு சைக்கோ, என்ன வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணாரு, ஹோம் அரெஸ்ட் பண்ணாரு, பினான்சியலா லாக் பண்ணாரு, என்ன வந்து மிரட்டினாரு வழக்கறிஞர்களை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா ஏற்கனவே ஒரு மனு கொடுத்துதான் விவாகரத்து கேட்டிருப்பாங்க. இன்னைக்கு தாவேகா சார்பில் மகளிர் தின கொண்டாட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல சரியா இந்த நேரத்துல தூங்குனாதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சங்கீதா அவர்கள் வந்து மறுபடியும் ஒரு மனு வந்து கொடுத்திருக்காங்க. அதுதான் இப்ப பரபரப்பா பேசப்பட்டு வருது. என்ன அப்படிங்கறத விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். யாரு என்ன வேணா பேசுங்க, நான் வந்து சரியா என்னோட பாதையில போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நினைப்புல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அவரை சுத்தி பல விஷயங்கள் பேசப்பட்டு வந்தாலுமே அது எதுவுமே என் காதுல விழலப்பா, என் காது கேட்காது அப்படிங்கிற மாதிரி எதுக்குமே வாய் திறக்காம, நாட்டுல வந்து பக்கத்துல எல்லாம் போர் நடந்து அங்க வந்து எத்தனையோ பேர் இறந்துட்டு இருக்காங்க, பச்சை குழந்தைகள் எல்லாம் இறந்துட்டு இருக்காங்க, அது கூட இவருக்கு வந்து தெரியாது. குண்டே வெடிச்சாலும் பரவாயில்ல, நான் வந்து என் வேலையில கரெக்டா இருப்பேன் அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் தாவேகா தலைவர் விஜயுமே சமீபத்துல சங்கீதா அவர்கள் வந்து ஒரு மனு கொடுத்து எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாம த்ரிஷா அவர்களோட கல்யாண வீட்டுக்கு மட்டும் போயிருந்தாங்க. போனது மட்டும் இல்லாம அவர் வேலையை கரெக்டா செஞ்சு முடிச்சுட்டு இப்போ வந்து தாவேகா சார்பில் இருந்து மகளிர் தின கொண்டாட்டம் அது வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கு குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா எப்பவுமே ஒரு 4 பஞ்ச் டயலாக்க பேசிட்டு இந்த பக்கத்துல திமுகவுக்கு அடிச்சு வச்சுட்டு மகளிருக்கு உரிமை கொடுக்க போறேன், பெண்களுக்காக நான் பாதுகாப்பு கொடுக்க போறேன் அப்படின்னு பேசிட்டு டிவில இருந்து லைவ் கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு என்ன அச்சோ தெரியல, அந்த லைவ் கூட கட் பண்ணியிருக்காரு. கட் பண்ணிட்டு மகளிருக்காக பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் தின கொண்டாட்டம் வந்து நடத்திட்டு இருக்காரு. ஆனா தன்னோட சொந்த பொண்டாட்டியே வீட்டை விட்டு அடிச்சு துரத்தி விட்டுட்டு அவங்க வந்து விவாகரத்து கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வழக்கறிஞரை வச்சு அவங்கள மிரட்டிக்கிட்டு நீங்க என்ன மகளிருக்கு வந்து உரிமை கொடுக்க போறீங்க, நீங்க என்ன மகளிருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா சரியா இன்னைக்கு எங்க கூட்டம் நடக்குது. இன்னொரு பக்கத்துல செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல மறுபடியும் போய் 2வது மனு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அந்த மனுவுல விஜய கல்யாணம் பண்ணி நான் வந்து 26 வருஷம் வந்து அவர் கூட வாழ்ந்திருக்கேன், அவர் கூட வாழ்ந்த 2 குழந்தைகளுமே எனக்கு இருக்கு, இந்த 26 வருஷமே விஜயும் சரி அந்த குழந்தைகளும் சரி நான் நல்லாதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா விஜய் அப்படி இல்ல, எனக்கே துரோகம் பண்ணிட்டு ஒரு நடிகையோட கள்ள தொடர்புல இருக்கிறாரு, திருமணத்தை தாண்டி ஒரு உறவுல ஒரு நடிகையோட இருக்கிறாரு. இத பத்தி நான் கேட்டுமே அவர் வந்து என்கிட்ட வாக்குறுதி கொடுத்திருந்தாரு, நான் இனிமே பேச மாட்டேன், உனக்கு நான் உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இதுல நம்ம நோட் பண்ணும் விஜயோட வாக்குறுதி எந்த லெவலுக்கு இருக்கு அப்படிங்கறத. அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு மறுபடியுமே அந்த நடிகையோட சேர்ந்து வெளிநாட்டுகளுக்கு பயணம் செய்யறதாக இருக்கட்டும், அந்த நடிகையுமே இவங்களை கடுப்பேத்தணும் உசுப்பேத்தணும், இவங்க விவாகரத்து கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த நோக்கத்துல செஞ்சாங்களா என்னன்னு தெரியாது. அந்த நடிகையுமே வந்து அந்த போட்டோஸ்கள் எல்லாத்தையுமே போட்டு கீழே கேப்ஷன்ஸ் எல்லாமே விஜய் கூட அந்த ஒரு மாதிரியான கேப்ஷன் எல்லாமே போட்டு அந்த நடிகையும் பதிவிட்டு இருக்காங்க. இது எல்லாமே எனக்கு வந்து மன உளைச்சல் ஏற்படுத்துது. எனக்கு மன உளைச்சல் ஏற்படுத்துது அப்படிங்கறத தாண்டி இந்த போட்டோஸ்களை அவங்க வந்து சோசியல் மீடியா போடுறதும் சோசியல் மீடியால இவங்களை பத்தி தப்பு தப்பா சேர்த்து வச்சு பேசுறதும் அது வந்து என்னையும் தாண்டி என்னோட குழந்தைகளுக்கு வந்து அவமானமா இருக்கு, வெளியே தலை காட்டவே முடியல, என்னோட குடும்பத்துக்கே மிகப்பெரிய அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு விஜய் கிட்ட போய் கேட்டேன், சுமூகமா கேட்டேன். ஏன்னா விஜய் வந்து அரசியல் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாரு. இப்போ இவரோட அரசியல் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இதுதான் மனைவியோட பாசம் அப்படின்னு சொல்றது, இந்த அரசியல் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து விஜய் கிட்ட சுமூகமா போயிட்டு நம்ம பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டேன். ஆனா விஜய் வந்து பிரியறதுக்கும் ஒத்து வரல, இதுக்கு பதிலா நீ விவாகரத்து கேக்குறியா, பிரிஞ்சிடலான்னு கேக்குற அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் வந்து சங்கீதாவை வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சது மட்டும் இல்லாம அவருக்கு எந்த ஒரு பினான்சியலா எந்த ஒரு காசுமே கொடுக்காம அவரை லாக் பண்ணி ஒரு டிபெண்டா முழுக்க முழுக்க விஜய நம்பியே இருக்கணும், சாப்பாட்டுக்கு கூட விஜய் நம்பிதான் இருக்கணும், வெளியே போகணும்னா கூட விஜய் நம்பிதான் இருக்கணும், அதுக்குமே கூட்டு போக மாட்டாரு. ஏதாவது ஆடியோ லான்ச் நடக்குது அப்படின்னா அப்ப மட்டும் காட்டிக்கிறதுக்காக கூட்டு போறது, மத்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே வேற ஒரு நடிகையோட போறது, இந்த மாதிரி தான் விஜய் வந்து இருந்திருக்கிறாரு. இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாமே தாங்க முடியாம அவங்க மனைவியை வந்து வீட்டை விட்டு வெளியேறது மட்டும் இல்லாம எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் விவாகரத்து கேட்ட உடனே விஜய் வந்து வழக்கறிஞர் வச்சு என்ன மிரட்டினாரு, நீ என்ன விவாகரத்து கேட்டு என்ன அசிங்கப்படுத்துறியா, அந்த தேர்தல் நேரத்துல என்ன அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினாரு. இதுக்கு முன்னாடியே சங்கீதா அவர்கள் குறிப்பிட்டு இருந்தாங்க, ஒருவேளை விஜய் தரப்புல இருந்து எனக்கு ஏதாவது அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னா நான் வந்து அந்த நடிகை யாரு அப்படிங்கறதை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீ என்ன வெளியிடுறது,
நானே வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் உலகமே அறிகிற மாதிரி விஜய் வந்து அந்த நடிகையோட சமீபத்துல கல்பாத்தி சுரேஷ் அவர்களோட பையனோட அந்த கல்யாணத்துல கலந்துக்கிட்டு 2 நடிகை ஒரே கார்ல வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு சோடியா வந்து அவங்க வந்து கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாம PRO கிட்ட சொல்லி அந்த வீடியோவையும் வெளியிட வச்சு எல்லா மீடியாக்களையும் அதை வந்து அவரே வந்து வெளிப்படையா பேச வச்சுட்டாரு. ஏற்கனவே போட்டோ ஷேர் பண்ணதுனால எனக்கும் சரி என்னோட குழந்தைகளுக்கும் மன உளைச்சல் ஏற்படுது, அசிங்கமா இருக்குன்னு சொன்ன சங்கீதா ஒரு பக்கம் இருக்கவும், இவரை வந்து நீ போட்டோ ஷேர் பண்ணது உனக்கு கஷ்டமா இருக்கு, இரு நான் வீடியோவே ஷேர் பண்ண விடுன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து உலாவ விட்டுருக்காரு. அந்த நடிகையோட பேரை நீ என்ன வெளியிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுற, நானே வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நடிகைய வெளிப்படையா காட்டினது மட்டும் இல்லாம சங்கீதாவையும் ஒரு பக்கமா மிரட்டி இருக்காங்க வழக்கறிஞரை வச்சு. இதனாலதான் இவங்க வந்து இப்போ 2வது ஒரு மனமே கொடுத்திருக்காங்க. அதுலயுமே சங்கீதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னும் விவாகரத்து எனக்கு கிடைக்கல, விவாகரத்து கிடைக்கிற வரைக்கும் நான் விஜயோட மனைவி தான், அவங்க வீட்டுல வசிக்கிறதுக்கு எனக்கு முழுக்க முழுக்க உரிமை உண்டு. அது மட்டும் இல்லாம நான் லண்டன்ல வளர்ந்த பொண்ணு, எனக்கு வந்து பிரிட்டன் குடியுரிமை தான் இருக்கு, எனக்கு இங்க சென்னையில என்னால வீடு வாங்க முடியல, தனியா எனக்கு வீடுமே கிடையாது, சோ நான் வந்து இப்போ வீடு இல்லாம இருக்கிறேன், நான் வந்து விஜய் வந்து வீட்டுல வந்து நீலாங்கரை வீட்டுல எனக்கு தங்குறதுக்கான அனுமதி வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேசிக்கான ஒரு நீடு. ஒரு பொண்ணு ஒரு வீடு இல்லாம எப்படி தங்க முடியும்? தன்னோட சொந்த மனைவி வீடு இல்லாம நடு தெருவுல நிக்கிறாங்க. இந்த பக்கத்துல பெண்களுக்காக ஒரு மாநாடு நடத்துறது சரி, கொண்டாட்டங்கள் அது ஒரு பக்கமா இருக்கட்டும், அது உங்க அரசியல் வாழ்க்கை அதுக்குள்ள வரல. நாம அதாவது குடும்ப வாழ்க்கைக்குள்ள வரல அப்படின்னு சொல்றத தாண்டி உங்க அரசியல் வாழ்க்கைக்குள்ள வரல, குடும்பத்தை பாருங்க அப்படின்ற சொல்லக்கூடிய நிலைமையில தான் விஜய் வந்து இப்ப இருந்துட்டு இருக்கிறாரு. சொந்த பொண்டாட்டிக்கு வீடு இல்லாம ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க. ஆனா வந்து ஒரு நடிகைய கார்ல ஏத்தி சோடியா ட்ரெஸ் போட்டு, அதுவும் அந்த விஜய் போட்டிருந்த அந்த ஷர்ட் வேஷ்டியோட விலையை வந்து கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு கல்யாணம் விட்டு போயிட்டு வருது சரி, 200 கோடி ரூபாய் நீங்க வந்து சம்பளம் வாங்கி உச்சத்துல இருந்து மக்களுக்காக நீங்க வந்து அந்த உச்சத்தை விட்டு வந்த நடிகர் 50,000 ரூபாய்க்கு ஒரு கல்யாணம் வீட்டுக்கு ட்ரெஸ் போட்டு போறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா உச்சத்தை விட்டு மக்களுக்காக வந்த நீங்க வந்து உங்க மனைவிக்காக அந்த ஜீவனாம்சம் கொடுக்கறத ஏன் மறுத்தீங்க அப்படிங்கிறது இங்க மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இன்னைக்கு கொடுத்த அந்த மனுவுல அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து கோடி கோடியா சம்பாதிக்கிறீங்க, நீங்க வந்து உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகர், அதனால எனக்கு வந்து சரியான அந்த ஜீவனாம்சம் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள மனுவிலேயே அவங்க வந்து குறிப்பிட்டிருந்தாங்க ஜீவனாம்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப மறுபடியும் அதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா வழக்கறிஞரை வச்சு மிரட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த வழக்கறிஞரை வச்சு ஜீவனாம்சம் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ மறுபடியும் இவங்க வந்து வெளியே வந்து மனு கொடுக்குறாங்க அப்படின்னா மறுபடியும் எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறதே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பேசியிருந்திருப்போம். சட்ட ரீதியா இதுக்கு விஜய்க்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. BNS செக்ஷன் 85 கீழே மன உளைச்சல் ஏற்படுத்தினாங்க அப்படின்னா விஜய்க்கு வந்து 3 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. அவங்களை ஏமாத்தி உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தினாங்க அப்படின்னா. என்னதான் உச்சநீதிமன்றம் வந்து திருமணத்தை தாண்டி உறவுல இருந்தா அது ஒரு குற்றம் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே இந்த மாதிரியான பிரிவுகள் கீழே குற்றமாகிறதுக்கும் தண்டனை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ 2வது தடவையா மனு கொடுக்க வெளியே வந்த சங்கீதா அடுத்த தடவை இப்போ வன்முறை இருக்கு, டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்றவங்க நீதிமன்றத்துக்கு போறதுக்கு பதிலா காவல் நிலையத்துக்கு போனாங்க அப்படின்னா விஜய்க்கு கண்டிப்பா சிறை இருக்கு அப்படிங்கிற உறுதிப்படுத்த வேண்டியிருக்கு. மேடையில ஏறி என்னங்க பணம், பெரிய பணம், காசு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் அப்படின்னு விஜயகாந்த் டைலாக ஆட்டை போட்டு பேசுறது மட்டும் பத்தாது, அதை தன்னோட பொது வாழ்க்கையிலையும் நீங்க வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிட்டிசன்ஸ் எல்லாமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பெண்களுக்கான உரிமையை நாங்க வாங்கி கொடுப்போம் சொல்றீங்க, சென்ட்ரல் போர்டுல இருக்கக்கூடிய UPSCலயே உங்களால பெண்களுக்கான உரிமையை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மனைவிக்கு வந்து ஏன் உங்களால உரிமையை வந்து கொடுக்க முடியல? உங்ககிட்ட இருக்கக்கூடிய அதே கோடிக்கணக்கான சொத்து சங்கீதா கிட்டையும் சங்கீதாவோட அப்பாவோட செல்வந்தர்கிட்டையும் இருக்கு. இருந்தாலுமே அவங்க ஜீவனாம்சம் கேட்கறது அவங்களோட ஒரு உரிமை, அந்த உரிமையை உங்களால கொடுக்க முடியலையே அப்படிங்கறதுதான் இப்போ மிகப்பெரிய கேள்வியா மாறிட்டு இருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னா, வீட்டுல அம்மா இருப்பாங்க, அம்மாவை போட்டு டெய்லியும் மிதிச்சுட்டு அன்னையர் தினம் வரும், அன்னையர் தினத்தன்னைக்கு ஸ்வீட் எடுத்து போட்டோ எடுத்து ஒரு ஸ்டேட்டஸ் போடுவாங்க. வீட்டுல வந்து பொம்பளை பிள்ளை இருக்கும், ஐயோ ஏன் இந்த பிள்ளை பிறந்துச்சு, கள்ளிப்பால் ஊத்தி கொண்டு இருந்திருக்கலாம், எனக்கு பெண் பிள்ளை வேணாம் ஆண் பிள்ளை தான் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெண் குழந்தைகள் தினம் வரும்பொழுது வந்து அதை வந்து ஸ்டேட்டஸ் போட்டு கொண்டாடுறது. அதே மாதிரிதான் வீட்டுல இருக்கக்கூடிய மனைவிய துன்புறுத்திக்கிட்டு மகளிர் தினம் கொண்டாடுறதுக்காக இன்னைக்கு விஜய் போயிருக்கிறாரு. இந்த ஒரு மனநிலையை தான் ஹிட்லர் அப்படின்னு சொல்லிட்டு அமீர் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சொந்த மனைவி கண்ணீர் மல்க என்ன கொடுமைப்படுத்துறாரு, அட்லீஸ்ட் உங்க வீட்டுல வசிக்கிறதுக்காவது எனக்கு இடம் கொடுங்க, எனக்கு தனியா வீடு இல்லை அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா நீங்க அவங்களுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாம ஒரு நடிகையோட இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நடிகையை கூட்டிட்டு நீங்க வந்து வெளிப்படையா வெளியே வரீங்க அப்படின்னா இதை நீங்க கெத்து அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மனநிலையை தான் அமீர் வந்து ஹிட்லர் அப்படின்னு அவங்க கூட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. நீங்க 41 பேர் இறந்தாங்க இல்லையா, இறக்கும் போது அந்த குடும்பத்தை போய் பாத்தீங்க, அதுக்காக நீங்க பொறுப்பேத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து கெத்து. இப்ப சமீபத்துல தஞ்சாவூர்ல ஒரு பையன் வந்து மாஸ்க் காட்டணும் அப்படின்னு நினைச்சு டயருக்கு அடியில
சிக்கி அவங்களோட மண்டை உடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. அந்த பையனுக்கு மருத்துவ செலவுக்காவது நீங்க ஏதாவது உதவி பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது நீங்க சொல்ற மாதிரி பக்கா மாசு. இதுவும் இல்ல, நான் எதுக்குமே வாய் திறக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தா கூட அட்லீஸ்ட் கட்டின பொண்டாட்டிய எல்லாரும் உங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க இல்லையா, நீங்க பெருமையா பேசுனீங்களே உங்க வாரியர்ஸ், அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருமே கன்றாவிய அசிங்கமா பேசும்போது அந்த போட்டோவை வந்து மார்க் பண்ணும்போது பதிலுக்கு வந்து நீங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்க, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி பெண்களுக்கான உரிமையை நீங்க பாதுகாக்கிறீங்க அப்படின்னு ஓரளவுக்காவது ஏத்துக்கலாம். இப்படி எதுவுமே பண்ணாம அவங்க ஒரு நடிகை அப்படின்னு சொன்ன உடனே நான் ஒரு நடிகையை வந்து வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காட்டுறதுதான் கெத்து அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மனநிலையை என்ன சொல்றது அப்படின்னு சத்தியமா தெரியல. இப்படிப்பட்ட ஒரு சாடிஸ்டையா நான் இத்தனை நாள் கொண்டாடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவை சேர்ந்து அவங்களோட ரசிகர்களும் சரி தொண்டர்களும் சரி தற்குறிகளும் சரி இப்ப புத்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்காங்க. விஜய பத்தி அவங்களோட பதிவுகள்ல இத்தனை நாளா புகழ்ந்து பேசிட்டு வந்துட்டு இருந்தவங்க சரி இவரையா நம்ம புகழ்ந்து பேசிட்டு இருந்தோம், ஒரு எலெக்ஷனுக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு, ஒரு 2 மாசம் கூடவா இவரால பொறுத்துக்க முடியாது, அதுக்குள்ள தன்னோட மனைவியை இவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காரு, குடும்பத்தையே இவரால பாத்துக்க முடியலையே, குடும்பத்துக்காகவே இவரையே இவரால மாத்திக்க முடியலையே, இவர் எப்படி நமக்கு மாற்றத்தை தர போறாருன்னு சொல்லிட்டு உங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த எதிர்ப்போட எக்ஸ்ட்ரீம் லெவல் என்ன தெரியுமா, இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய்க்கு எதிரா தாவேகாவோட கொடிக்கு பாட கட்டியிருக்காங்க. அவங்களோட மனைவியை ஒரு பக்கம் மன உளைச்சல் ஏற்படுத்தி அவங்கள கண்ணீர் விட வச்சது மட்டும் இல்லாம இந்த பக்கமா உங்களுக்காகவே 2 வருஷம் நீங்க எதுவுமே செய்யல, மக்களுக்கு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா மக்களுக்காக எதுவும் செய்யல, மக்களுக்காக நீங்க பேசல, அவங்கள பார்க்க கூட வரல, இப்படி இருந்துமே உங்க பின்னாடி தற்குறித்தனமா கண்மூடித்தனமா வந்த ரசிகர்கள் இன்னைக்கு உங்க கட்சிக்கே பாடை கட்டக்கூடிய லெவலுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. இப்படி வெறுப்புகளை சம்பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய விஜய், அதுவும் தேர்தல் நெருங்க வெறுப்புகளை மட்டுமே சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஜய் தேர்தல் நேரத்துல என்ன ஆக போறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இதுல என்ன ஒரு சந்தேகமுமே இருக்கு, தேர்தல் நேரத்துல மக்களுக்காக எதையும் பத்தியும் பேசாம பாஜகவை பத்தி எதுவுமே பேசாம வெறுமனே திமுகவை மட்டுமே கடிச்சிட்டு இருக்கக்கூடிய விஜய் இத பத்தி யாராவது ரசிகர்கள் யாராவது கேட்டுருவாங்களோ இல்ல அவங்களோட ஆதரவாளர்களே கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல இப்ப எல்லார் வாயுமே த்ரிஷாவை வந்து பேச வச்சிருக்காங்களா அப்படிங்கறது ஒரு கேள்வியா இருக்கு. ஒருவேளை இது எல்லாமே பாஜகவோட வேலையா இருக்குமோ, ஒருவேளை த்ரிஷா பாஜகவோட கைக்கூலியா இருப்பாங்களோ, ஒருவேளை இந்த பக்கத்துல எல்லார் வாயும் த்ரிஷாவை பேச வச்சுட்டு பாஜக பேக்ரவுண்ட்ல பெருசா ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற பல கேள்விகளும் இப்ப எழுந்திருக்கு. இதுக்கெல்லாம் பதில்கள் என்ன அப்படிங்கறது நடக்கும் போதுதான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சோ பொறுத்திருந்து தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்கள்.